நேர்களை வணக்கம். நான் குமார் சென்ற சிறப்பு நேர்காணலுக்காக நம்முடன் மூத்த அரசியல் விமர்சகர் திரு பொன்ராஜன் இணைந்திருக்கிறார். அவர்களோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். தமிழக வெற்றிக் கழக தலைவரும் முதலமைச்சருமான விஜய் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பதிவு செய்ய வாய்ப்பு உள்ளது அப்படின்னு அதிமுக எம்பி இன்பதுரை சொல்லியிருக்காரு. ஏன்னா 1993 குதிரை பேரத்தில் ஈடுபட்டதாக நரசிம்மராவ் அவர்கள் மீது வழக்கு பதிவு செஞ்சாங்க. தற்பொழுதும் இங்க குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கு. அதனால சிபிஐ வழக்கு பாயும்னு சொல்றாங்க. இப்படி பாக்குறீங்க, உண்மையாது? அது 91 நரசிம்மராவ் அவர்கள் ஆட்சி பொறுப்பு வர்றாரு, மைனாரிட்டி கவர்மெண்ட். 93 நம்பிக்கையில்லா தீர்மானம். அந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை வெற்றி பெறுவதற்கு ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா, ஜேஎம்எம் சிபு சோரன், அவங்க கட்சியை சேர்ந்த எம்பிக்களை ஓட் ஃபார் கேஷ் என்ற அடிப்படையில் பணப்பரிமாற்றத்தின் மூலமாக அவர் நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு ஆதரவாக வாக்களிக்குமாறு செய்தார் என்பதுதான் குற்றச்சாட்டு. அந்த குற்றச்சாட்டை சிபிஐ எடுத்து விசாரித்து விக்யான் பவன் அனெக்ஸ் தான். நான் அப்போ 96, 97, 98 நினைக்கிறேன். 98, 99 சமயத்தில் நான் டெல்லி போகிறப்ப நரசிம்மராவ் அந்த விக்யான் பவன் அனெக்ஸ் பில்டிங்கில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருந்தது. அந்த விசாரணைக்கு அடிக்கடி வருவார். நான் போன அன்னைக்கு வந்திருந்தார் நரசிம்மராவ் அவர்கள். அப்போ இந்த கேஸ் சிபிஐ இந்த கேஸை விசாரிக்க வேண்டும் என்று சொல்லி வழக்கு பதிவு செய்து சிபிஐ இந்த கேஸை விசாரித்து கடைசியில் அதுக்கு ஆதாரம் இல்லை என்பது ஆதாரம் இல்லை என்று முடிந்தது அந்த கேஸ். ஆனால் இதனால் ஏற்பட்ட விளைவுகளை அவருக்கு மிகுந்த மன வருத்தத்தை கொடுத்தது. சிபிஐ கேஸ் போட்டது. இதெல்லாம் இட்ஸ் ஆல் டிபெண்ட்ஸ் அப்பான் த பொலிட்டிக்கல் ஈக்குவேஷன். அது மாதிரி இன்றைக்கு தமிழகத்தில் நடந்த நம்பிக்கை தீர்மானத்தில் ஏற்கனவே அறுதி பெரும்பான்மை பெறுவதற்கான 120 எண்ணிக்கை கிடைத்த பிறகும் அதிமுகவில் ஒரு குரூப்பை என்கரேஜ் பண்ணி அந்த குரூப் ஸ்பிளிண்டர் குரூப்பாக மாறி திரு வேலுமணி மற்றும் சிவி சண்முகம் அவர்கள் தலைமையில் திரு விஜயபாஸ்கரை கொறடாவாக அனௌன்ஸ் பண்ணி அந்த குரூப் சபாநாயகரை சந்தித்து எங்களை தனி அணியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஆனால் தனி அணியாக அங்கீகரிக்க வேண்டும் என்று சொன்னால் 2/3 மெஜாரிட்டி வேணும். 47 ஏடிஎம்கே 47 பேர் எம்எல்ஏக்களில் 32 பேருடைய பலம் இருந்தால்தான் தனி அணியாக அங்கீகரித்து தனியாக சட்டமன்ற குழு தலைவர் கொறடா எல்லாம் போட முடியும். இவர்களுக்கு இருந்தது 25 பேர் தான். அப்போ 25 பேரை வைத்துக்கொண்டு ஒரு தனி அணியாக அங்கீகரிக்க முடியாது. 2 கிளைம் வரும் பொழுது ஒரு அதிமுக என்ற கட்சியிலிருந்து அவருடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் ஏ ஃபார்ம் பி ஃபார்ம்லாம் கையெழுத்து போட்டு இரட்டை இலை சின்னத்தை வைத்து இத்தனை எம்எல்ஏக்களை ஜெயித்த பொதுச் செயலாளர் யாரை கொறடாவாக நியமிக்கிறாரோ, யாரை சட்டமன்ற குழு தலைவராக நியமிக்கிறாரோ, தேர்ந்தெடுக்கப்படுகிறாரோ அவருக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். இது ஏக்நாத் சிண்டே வழக்கில் நீதிமன்றம் கொடுத்த உத்தரவு. நீங்கள் கான்ஃப்ளிக்டிங் கிளைம் வருது, 2 ஃபேக்ஷன் எடுக்கிறாங்க அப்படின்னா 2/3 மெஜாரிட்டி இல்லை என்ற நிலைமையில் ஏற்கனவே எந்த ஃபேக்ஷனுக்குரிய போன சட்டமன்றத்தில் யார் சட்டமன்ற கட்சி தலைவர், யார் கொறடாவாக இருந்தார், அவரே தான் இந்த வட்டம் இருக்காரா என்பதை பார்த்து கட்சி தலைவர், பொதுச் செயலாளர், கட்சியினுடைய பொதுச் செயலாளர் யாரை சொல்கிறாரோ அவருக்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க வேண்டும் என்பதுதான் நீதிமன்ற உத்தரவு. ஒரு ஆப்ரேட்டிங் விப்பை இக்னோர் பண்ணிவிட்டு ஒரு மோஷன் ஆஃப் கான்ஃபிடன்ஸ் ஓட்டு எடுப்பதே சட்டவிரோதம் என்று அறிவிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலையை தான் சபாநாயகர் திரு ஜேசிடி பிரபாகரன்
தாவேகாவுக்கு ஆதரவாக இல்ல அவர் இன்னும் பரிசீலனை இருக்கின்றார், 2 நாள் தான் பரிசீலனை பண்ணட்டும். நீங்கள் பரிசீலனை பண்ணுங்க, அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் ஆப்ரேட்டிங் விப்பு கொடுக்கணும். இப்போ ஆப்ரேட்டிங் விப்பு கொடுக்குறதுக்கு வழிமுறை இருக்குது, விதிமுறை இருக்குது. அந்த ஆப்ரேட்டிங் விப்பு கொடுக்கும்போதும் எப்படி கொடுக்கணும் அதுதான் சொன்னேன். ஏற்கனவே கட்சி தலைவர் யாரை அங்கீகரிச்சிருக்காரோ, பழைய சட்டமன்றத்தில் யாருக்கு இருக்காங்களோ அவங்க வந்து இந்த சட்டமன்றத்திலும் சட்டமன்ற குழு தலைவராக இருந்து கட்சி தலைவராக, கட்சி பொதுச் செயலாளராக இருந்தால் அவர்கள் கொடுப்பவரை அந்த விப்பாக, ஆப்ரேட்டிங் விப்பாக அனௌன்ஸ் பண்ணியிருக்கணும். அதை பண்ணலாம். எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி வேணும்ல, எம்எல்ஏக்கள் மெஜாரிட்டி தேவையில்லை. இல்ல சட்டமன்றம்ன்றதை பொறுத்த வரைக்கும் அது எம்எல்ஏக்கள் குழு தான் தீர்மானிக்கும். வெளியில அரசியல் சார்ந்த விஷயங்கள், கட்சி சார்ந்த விஷயங்கள் தான் கட்சி தலைமை. அப்படி 2/3 வேணும் சார். 2/3 வந்து கட்சி தாவலுக்கு சார். கட்சி இப்போ முதலமைச்சர் கட்சி தாவல் முதலமைச்சரை நிர்ணயிக்கிறாங்கன்னா அதை வந்து கட்சி தலைவர் நிர்ணயிக்க முடியும். எம்எல்ஏக்கள் கூடி அவங்க சட்டமன்ற குழு தலைவராக தான் தேர்ந்தெடுக்க முடியும். அது மாதிரி இப்ப எம்எல்ஏக்கள் கூடி மெஜாரிட்டியானவங்க தேர்ந்தெடுத்திருக்காங்கல்ல, அப்படி பண்ண முடியாது. மெஜாரிட்டி நீங்கள் பிளவுன்னு வரும்பொழுது 2/3 இருக்கணும். இல்லைன்னா வந்து யூ வில் பி டிஸ்குவாலிஃபைடு. விப்பை யாரை டிசைட் பண்ணணும்ல, விப்பு டிசைட் பண்ணணும்ல. சரி, இப்போ இதுக்கும் விஜய் அவர்களுக்கு என்ன சம்பந்தம்? விஜய் வந்து ஒரு ஃபேக்ஷன் வந்து ஓட்டு அளிப்பதற்கு முன்பாக தனக்கு வாக்களிக்கிறேன் என்று சொன்ன பிறகு அந்த ஃபேக்ஷனை போய் தனிப்பட்ட முறையில் சந்தித்து அவர்களை வந்து என்கரேஜ் பண்ணி கொண்டு வந்தது ஒரு குதிரை பேரத்துக்கு வழிவிடும் என்ற சந்தேகத்தை கிளப்பியிருக்கிறது. அவங்க ஆதரவு தெரிவிச்சாங்க சார். ஆமாம், ஆதரவு தெரிவிச்சா நீங்கள் எல்லாத்தையும் ஆதரவு வாங்கிடுவீங்களா? கொடுக்குறாங்க, வாங்குறோம். எப்படி வாங்குவீங்க அந்த ஆதரவு? நீங்கள் உங்கள் சபாநாயகர் இருக்காரு, நம்ம என்ன சொன்னாலும் கேட்பாரு அப்படின்னு வாங்க முடியுமா? சட்டமும் ஒன்று இருக்குல்ல. 2/3 மெஜாரிட்டி இருக்கா? இல்லை 2/3 மெஜாரிட்டி இல்லாதப்ப ஒரு கட்சியினுடைய பாதி உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்பதற்காக அதை வந்து நீங்கள் போய் என்கரேஜ் பண்ணி அவர்களை வந்து உங்களுக்கு ஆதரவாக ஓட்டு போட சொன்னால் அதற்கு பின்பாக காஸ்ட் ரைடிங் இல்லை என்று எப்படி நிரூபிப்பீங்க? இப்போ குற்றச்சாட்டு வந்துருச்சா இல்லையா? இப்போ என்ன பணம் கொடுத்தா விலைக்கு வாங்கியிருக்காங்க. அதிமுகவினுடைய ஆதிராஜாராம் மாவட்ட செயலாளர் குற்றச்சாட்டு சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? லாட்ரி மார்ட்டினுடைய குடும்பத்தை சேர்ந்த லீமா ரோஸ் அவர்கள் அதிமுக எம்எல்ஏவாக இருக்காங்க. அவங்க தான் வந்து இந்த ஹார்ஸ் ரைடிங்கில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க வந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களுக்கும் 15 கோடி ரூபா கொடுத்துருக்காங்க. 600 கோடி ரூபா பணப்புழக்கம் நடைபெற்றிருக்கிறது என்று குற்றச்சாட்டை அவர் வைத்திருக்கிறார். ஆதிராஜாராம், நம்ம சொல்லலை, ஆதிராஜாராம் வச்சிருக்கார். அப்போ அது நீங்கள் எப்படி பார்ப்பீங்க சொல்லுங்கள்? அப்போ அந்த ஹார்ஸ் ரைடிங்கிற குற்றச்சாட்டு வந்துருச்சு. அப்போ இந்த ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்கு என்று சிபிஐ வழக்கு, சிபிஐ தான் இதை விசாரிக்கணும்னு அதிமுக வழக்கு போட்டு சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேட்டாங்க அப்படின்னா, சிபிஐ ஒரு வேளை விசாரிக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டால், போன முறை யார் தண்டிக்கப்பட்டா அப்படின்னா பணம் வாங்கினவங்க தண்டிக்கப்படலை, பணம் கொடுத்தவர்கள். யார் பணம் கொடுத்தார்களோ, யார் பணம் கொடுப்பதற்கு காரணமாக இருந்தார்களோ அவர்கள் தான் குற்றவாளியாக சிபிஐ சித்தரித்தது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ இதில் யார் குற்றவாளியாக வருவா? ஒன்று விஜய் தான் ஃபஸ்ட்டு பிரைமரி. அதுக்கடுத்து யார்? ஆதவ அர்ஜுனா. அதுக்கடுத்து யார்? லீமா ரோஸ். இவர்கள் எல்லாம் வந்து பணத்தை கொடுப்பதற்கு, ஹார்ஸ் ரைடிங் பண்ணுவதற்கு துணையாக இருந்திருக்கிறார்கள் என்ற குற்றச்சாட்டு வைக்கப்பட்டால் அவர்கள் மீது சிபிஐ வழக்கு பாய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பாயும் நான் சொல்லலை, பாயும் நம்ம சொல்ல முடியாது. இவர்கள் மத்திய சுப்ரீம் கோர்ட்டை அணுகி இதை சிபிஐ தான் விசாரிக்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்தால், அந்த கோரிக்கை பரிசீலிக்கப்பட்டால், அந்த கோரிக்கைக்கு அமித்ஷா ஆதரவு அளித்தால் அது சிபிஐ வழக்காக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் நடந்தால், இல்லைன்னா நடக்காது. இன்னொரு விஷயம், இன்றைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவிக்குமார் அவர்கள் ஒரு பதிவு போட்டிருக்காரு. அதிமுகவிலிருந்து வந்த உறுப்பினர்களின் ஆதரவை அல்லது அவர்களை சேர்த்து கொண்டு அவர்களை அங்கீகரிக்க கூடாது, இது வந்து ஒரு தூய அரசியலுக்கு நல்லதல்ல, ஒரு நேர்மையான அரசியலுக்கு நல்லதல்ல அப்படின்னு விஜய்க்கு வலியுறுத்துறாரு. ஒரு கூட்டணி கட்சின்னு சொல்ல முடியாது, தங்களுக்கு ஆதரவு தெரிவித்த கட்சி, தோழமை கட்சின்னு சொல்லலாம். அந்த கட்சியிலிருந்து இப்படி ஒரு அழுத்தம் வர்றது அப்படி பார்க்கல? வர்த்தனை செய்யும். நீங்கள் வந்து இந்த கட்சிக்கு ஆதரவை கொடுத்தார்கள், ஆதரவு கேட்டது விஜய். ஆதரவு கேட்ட ஆதரவை கொடுத்தவர்கள் திமுகவுடைய கல்லாப்பட்டி கூட்டணி. அதான் கல்லாப்பட்டி கூட்டணின்னு சொன்னார் அவர். கல்லாப்பட்டி கூட்டணி
திமுகவிடம் கூட்டணியில் இருந்த கல்லாப்பட்டி கூட்டணியை சேர்ந்த காங்கிரஸ், விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐயுஎம்எல் போன்ற கல்லாப்பட்டி கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அது ஆதரவை, தீய சக்தியின் ஆதரவை அவர் கேட்டார். இவர்களும் ஆட்சி இல்லைன்னா ஆட்சி நடக்காது, மக்கள் தீர்ப்பு அளித்திருக்கிறார்கள், மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்பு என்று நாம் மதிக்க வேண்டும், இது ஆளுநர் ஆட்சி வந்து விடக்கூடாது, கொல்லைப்புறத்தின் வழியாக பிஜேபி ஆட்சி வரக்கூடாது என்ற ஒரு நோக்கத்திற்காக காங்கிரஸ் வந்து திமுகவின் முதுகில் குத்திவிட்டு சென்றது. ஆனால் விசிகாவும் கம்யூனிஸ்டும் ஐயுஎம்எல்லும் திமுக கூட்டணி தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் அவர்களது ஒப்புதலை பெற்று இந்த ஆட்சி வந்து கவிழ்ந்து விடக்கூடாது, இல்லை இந்த ஆட்சி ஏற்படாமல் போய்விடக்கூடாது என்பதற்காக அவர்கள் வெளியிலிருந்து ஆதரவு தருகிறேன் என்ற ஒரு பிரின்சிபல் ஸ்டாண்டாக அவங்க எடுத்திருக்காங்க. இதை தாண்டி வந்து ஆட்சி நிலைக்க வேண்டும் என்று சொல்லி அமமுகவுடைய எம்எல்ஏவை கடத்தி, காமராஜை கடத்தி, அவரிடம் வந்து ஒரு கடத்தினாங்களா? அதான குற்றச்சாட்டு. காணவில்லை என்று குற்றச்சாட்டு சொன்னவர் யாரு? அவர் ஆதரிக்கிறாரு சார். காணவில்லை என்று சொன்னவர் காணாமனா அவர் அங்கதானே இருக்காரு, எங்கே இருந்தாரு. காணவில்லை என்று சொன்னவர் யாரு? டிடிவி தினகரன். பிறகு எப்படி அவர் வந்தார்? எப்படியோ வந்தார், கண்டுபிடித்தார், ஃபோன் அடித்தார், ஃபோன் இல்லைன்னாங்க, ஃபோனை எங்கேயோ வச்சுட்டேன், ஃபோன் எடுக்கலைன்னாங்க. அப்புறம் ஃபோனை பிடிச்சி கூப்பிட்டு வந்தாங்க. ஒரு வீடியோ வெளியிடப்பட்டது அவங்க சைட்லேருந்து, அவர் கைப்பட எழுதிய ஆதரவு கடிதம். அதனுடைய ஒரிஜினல் காப்பி எங்கேன்னு டிடிவி தினகரன் கேட்டு பார்த்தாரு, கடைசி வரைக்கும் வரல. நான் வந்து என்னை கடத்தினார்களா இல்லையா என்று அந்த காமராஜ் கடைசி வரைக்கும் டிடிவி தினகரன் வச்சுக்கிட்டு சொல்லலை. இவரது கடத்தினார், இவ்வளவு பணம் பேசப்பட்டது என்று சொல்லியிருக்கணுமா இல்லையா? நான் டிடிவி தினகரனுடன் தான் இருக்கிறேன் என்று மட்டும் சொல்லிட்டு, அப்போ என்னாச்சு, இந்த பக்கமும் ஒரு குத்து, இந்த பக்கம் ஒரு குத்துனார். நைட்டாக வந்து ஆளுநர் மாளிகைக்கு அழைத்து சென்று காமராஜை காட்டினார் டிடிவி தினகரன். மறுநாள் என்னாச்சு, சட்டசபையில் வந்து குதிரை பேரம் நடந்ததினால் இவர் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக மாறிவிட்டார். என் ஆதரவை, முழு ஆதரவை இன்றும் நாளையும் எப்பொழுதும் நான் என் ஆதரவை கொடுப்பேன் என்று சொல்லி மாறிட்டார். அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சிக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கும் துரோகம் இழைத்து விட்டார் என்று சொல்லி டிடிவி தினகரன் அவரை நீக்கிட்டார். அப்போ குதிரை பேரம் நடந்திருக்கு என்பது ப்ரூவ் ஆகி போச்சு. இது ஒரு கேஸ் அப்போது ப்ரூவானது. இது வந்து ஃபஸ்ட்டு கேஸ் ஃபார் ஹார்ஸ் ட்ரேடிங். செகண்ட் கேஸ் ஃபார் ஹார்ஸ் ட்ரேடிங், விஜய் அவர்களே, முதல்வரே, ஒரு சட்டமன்ற குழுவினுடைய, அதிமுகவினுடைய ஒரு ஸ்பிளிண்டர் குரூப்புக்கு நேரடியாக போய் அவங்க தனிப்பட்ட வீட்டில் போய் ஆதரவை கேட்டு, அவர்கள் மூலமாக அந்த ஆதரவையும் பெற்று, சட்டசபையில் வந்து அவர்களது ஆதரவை 25 எம்எல்ஏக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி நிலைப்பதற்கு சபாநாயகர் மூலமாக மறைமுகமாக தூய சக்தி என்று சொல்லி வந்தவர். அவர் வந்து இப்படிப்பட்ட ஒரு பேக்ரவுண்டு பாலிடிக்ஸை பயன்படுத்தி கொல்லைப்புற வழியாக குதிரை பேரத்தை ஈடுபட்டு அதிமுகவினுடைய உறுப்பினர்கள் எண்ணிக்கையை பெற்று 144 பேர் ஆதரித்து இந்த அரசை காப்பாற்றியிருக்கிறார்கள். அப்போ இது குதிரை பேரம் நடந்திருக்கு என்பது புருவாயிருக்கு. உடனே வந்து என்ன அது, அப்போ பாதிக்கப்பட்ட எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கட்சி உடனடியாக மறுநாள் சபாநாயகர்கிட்ட தங்களது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார்கள். ஆக்ஷன் எடுக்க சொல்லி, டிஸ்குவாலிஃபை பண்ண சொல்லி அவங்க வந்து எதிர்ப்பை பதிவு செய்திருக்காங்க. கவர்னர்கிட்ட பெட்டிஷன் கொடுத்துருக்காங்க. இதற்கு அடுத்து நீ வந்து சுப்ரீம் கோர்ட்டும் போவாங்க. போய் அவங்க வந்து சிபிஐக்கு கேட்பாங்க. சிபிஐ கொடுக்குறதும் கொடுக்காததும் சுப்ரீம் கோர்ட்டுடைய ப்ரெரோகேட்டிவ், இல்லைன்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ப்ரெரோகேட்டிவ். அதுக்கு வந்து மாநில அரசினுடைய உரிமை இல்லாமலே கொடுக்கலாம் என்ற ஸ்டாண்டை வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஆல்ரெடி எடுத்துருச்சு. அதனால் அது எப்படி அமித்ஷா அருள் பாலிக்கிறாரோ அது போல் அது நடக்கும். நடந்தால் நடக்கும், நடக்கவில்லை என்றால் நடக்காமல் போகும், சொல்ல முடியாது. எனவே வந்து ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்கிறது. ஹார்ஸ் ரைடிங் மூலமாகத்தான் இந்த விஜயினுடைய மந்திரி சபை காப்பாற்றப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை தீர்மானம் வெற்றி பெற்றிருக்கிறது என்றுதான் தெரியும். நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த மூமெண்ட் வரைக்கும் அமைச்சர்கள் இன்னும் முழுசாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கும் இலாக்கா ஒதுக்கப்படலை. இலாக்கா ஒதுக்கப்பட்டாங்களா? அப்பயே ஒதுக்கப்பட்டு வந்துச்சேன் இல்லையா? அதெல்லாம் உத்தேச பட்டியல். உத்தேச பட்டியலா அது? யாருக்குமே இலாக்கா இல்லாத அமைச்சராக தான் இருக்காங்களா?
அப்படியா? ஓ, நான் வந்து ஆல்ரெடி எல்லாம் டிவியில் வந்துச்சு, இவங்க இந்த துறையை ஒதுக்கியிருக்காங்கன்னு சொன்னாங்களே, அந்த துறையாக அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கேன் நான். அது இன்னும் விளக்க ஒதுக்கப்படலை. ஓ, இப்போ யாருக்காக வெயிட் பண்ணுறாங்க? காங்கிரஸுக்கு கொடுத்துருவாங்க எப்படியும் 2 சீட்டு. 2ன்னு அறிவிச்சிருக்கிறதா மாணிக்கம் தாகூர் போட்டு. மாணிக்கம் தாகூர், ஏன்னா அவர் தான் சூத்திரதாரி, அவர் 2 சீட்டு கொடுத்துருவாங்க. விசிகா, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல் வந்து வெளியே இருந்த ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. விசிகா ஆலோசிச்சுட்டு இருக்கோன்றாங்க, அவங்களும் முழுசா மறுக்கல. ஓ, முழுசா மறுக்கல அவங்க. அப்போ தெரியல. அதிமுக இருக்கு. அதிமுக எங்க இருக்கு? அதிமுகன்னு ஒரு பிரிவு இருக்கு. ஒரு பிரிவு கொடுத்தா அவங்க டிஸ்குவாலிஃபை ஆயிடுவாங்களே. கட்சி தாவல் சபாநாயகர் பஸ்ட் பண்ணும்ல. கட்சி தாவல் தடை சட்டம் பாயுமே, அது ஆன்டி டிஃபெக்ஷன் லாவா பாயும். எதிர்த்து ஓட்டு போட்ட ஓபிஎஸ் உள்ளிட்ட 12 எம்எல்ஏக்கள் மேலேயே பாயல. ஆமா, எதிர்த்து ஓட்டு போட்டாங்க, அவங்க மேலேயே பாயல. அது வழக்கு ரொம்ப காலமா நடந்துகிட்டு. அது ஓட்டு போட்டது. நீங்க கூட்டணி கட்சியில வந்து ஆதரவு கொடுக்காத ஒரு கட்சியில ஒரு இன்னொரு கட்சிக்கு நீங்க வந்து கட்சியில வந்து கூட்டணி சேராம நீங்க வந்து எம்எல்ஏ ஆகுறீங்க, இது அமைச்சர் ஆகுறீங்க அப்படின்னா அது இம்மீடியட்டாக வந்து சட்ட போகிறத்துல கவர்னர் முன்னால், சபாநாயகர் முன்னால், கவர்னர் முன்னால், கோர்ட்டு முன்னால் எடுத்துகிட்டு போவாங்கல்ல பாதிக்கப்பட்ட எம்எல்ஏக்கள், பாதிக்கப்பட்ட கட்சியினுடைய தலைவர். அப்போ அங்கே வந்து சேலஞ்ச் பண்ணால் இவங்களுடைய பதவி போயிடுது. ரவிக்குமார் இன்னொரு பதிவும் போடுறாரு. தாவேக்காவுக்கு ஆதரவு அளித்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் உடனடியாக தாங்களாக முன் வந்து பதவியை ராஜினாமா செய்யணும், ஏன்னா செஞ்சுட்டு போய் அந்த கட்சியில் இணைஞ்சு போட்டிட்டு எம்எல்ஏவாய் போங்க. அதுதான் வந்து எத்திக்கல் ஸ்டாண்டர்ட். நீங்கள் வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்கணும்னா ஒன்றும் யாரும் தடுக்க போகிறதில்ல. நீங்கள் கட்சியிலேருந்து ராஜினாமா பண்ணிவிட்டு பதவியை இழந்து போனாலுமே அவங்க தான், நாங்கள் தான் யாரும் எங்களை நீக்க முடியாது, யாரும் எங்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது, நாங்கள் மெஜாரிட்டியாக இருக்கோம். எங்கே மெஜாரிட்டியாக இருக்காங்க? 32 பேர் எங்கே இருக்காங்க? 25 பேர் தான் இருக்காங்க. எப்படி இபிஎஸ் விட அதிகமாக வச்சுருக்காங்க சார். அது வந்து பிரச்சனை இல்லையே. ஆன்டி டிஃபெக்ஷனில் அதை சொல்லலையே. இபிஎஸ் விட அதிகமாக இருக்கே இல்லையான்றது இங்கே முக்கியம் கிடையாது. ஒரு கட்சியினுடைய ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களில் 2/3 மெஜாரிட்டி இருந்தால் தனி ஃபேக்ஷன், அப்படி இல்லைன்னா டிஸ்குவாலிஃபிகேஷன், அவ்வளோதான். இதில் என்ன மெஜாரிட்டி இருக்குது மைனாரிட்டி இருக்குன்னு பார்த்துட்டு அதெல்லாம் கிடையாது. சட்டசபையில் வந்து நீங்கள் வந்து 2/3 மெஜாரிட்டி இருந்தால் யூ வில் கேன் பி ட்ரீட்டட் அஸ் அ செப்பரேட் ஃபேக்ஷன். அதர்வைஸ் யூ வில் பி ட்ரீட்டட் அஸ் அ ஆன்டி டிஃபெக்ஷன்லாம், அக்கார்டிங் டு ஆன்டி டிஃபெக்ஷன்லாம் யூ வில் பிகம் டிஸ்குவாலிஃபைடு, அவ்வளோதான். ஸோ அதான் நடக்க போகுது. அதுக்கு வந்து மேபி கொஞ்ச நாள் ஆகலாம், இட் வில் டேக் சம் டைம். சபாநாயகர் வந்து அவர்களுக்கு ஆதரவாக இருக்கலாம். கோர்ட்டு தீர்ப்பு வந்து இதை விரைந்து முடிவெடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு இருக்குது. எனவே இப்போ அக்கார்டிங் டு த ரீசன்ட் ஜட்ஜ்மெண்ட்டை வச்சு இவர்கள் வாதிட்டால் அவர்களுக்கு விரைந்து அதுக்கான தீர்ப்பு கிடைச்சாலும் கிடைக்கலாம், டிஸ்குவாலிஃபை ஆனாலும் ஆகலாம். ஸோ அப்போ விசிகா சொல்கிறது, அவங்க சொல்கிறது ஒரு எத்திக்கலாக சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? சட்டப்படி நீங்கள் சேர்றதை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் நீங்கள் மினிஸ்டர் ஆங்க. 6 மினிஸ்டரோ 10 மினிஸ்டரோ எத்தனை மினிஸ்டர்னாலும் ஆகலாம். 25 பேர் கூட மினிஸ்டர் ஆகலாம், 33 பேர் ஆகலாம் மொத்தம். ஸோ 25 பேருக்கும் கூட மினிஸ்டர் பதவி கொடுக்கலாம். கொடுத்து அந்த 25 பேர் வந்து அடுத்து ரிசைன் பண்ண பொசிஷனில் திரும்பி தேர்தல் நடக்கும். அந்த தேர்தலில் நின்று வெற்றி பெற்று வந்தால் திரும்ப அவங்க கண்டினியூ பண்ணலாம். தாவேகாவினுடைய மெம்பராக, தாவேகாவினுடைய உறுப்பினர்களாக அவங்க ஜாயின் பண்ணி பண்ணலாம். ஆனால் அதற்கு வந்து வேலுமணியும் விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் ஒத்துக்குவாங்களா? நாங்கள் அதிமுக தான், எங்களது பொதுச் செயலாளர் பழனிசாமி தான் சொல்கிறவங்க இவர்கள் வந்து நாங்கள் பதவிக்காக நாங்கள் வாக்களிக்கவில்லை, மக்களது ஆதரவு விஜய்க்கு இருக்கிறதுனால் அந்த ஆதரவுக்காக நாங்கள் எங்கள் ஆதரவை தெரிவிக்கிறோம்னு தானே சொன்னார் வேலுமணி. அப்போ இப்போ போய் இப்படி மாற்றி பேசுவார். அப்போ நீங்கள் போனீங்கன்னா என்ன அர்த்தம்? பதவிக்காக போயிட்டீங்க, பணத்திற்காக போயிட்டீங்கன்னு தானே அவங்க மேலே குற்றச்சாட்டு வரும். அப்புறம் இதுக்கு அதிமுகன்ற ஒரு ஃபேக்ஷனே உங்கள்கிட்ட இருக்காது. நீங்கள் யூ ஆர் நாட் பார்ட் ஆஃப் பார்ட்டி ஏடிஎம்கே. அது எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஏடிஎம்கே அது தொடரும். ஒரு நாளைக்கு அவர் வந்து ஜெயிக்கும் பொழுது அவர் ஏடிஎம்கே கட்சியாக ஜெயிப்பார். நீங்கள் வந்து தாவேக்கால சங்கமித்து தாவேக்கால வந்து போக வேண்டிய சொல்லணும். அதுதான் அது வந்து விஜய்க்கு நல்லது. இவர்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு அங்கே போய் ஜாயின் பண்ணாங்கன்னா விஜய் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இவர்கள் தனி ஃபேக்ஷனாக 32 பேர் வந்தால் கூட செப்பரேட் ஃபேக்ஷனாக வந்து விஜயோட சேர்ந்தால், எப்பயுமே இவங்க சேர்ந்தால் காங்கிரஸ் வெளியே போயிடும். காங்கிரஸ் போதா இல்லையா, காங்கிரஸ் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். ஆனால் விசிகே, கம்யூனிஸ்ட்டு, ஐஎம்எல் வந்து வெளியே போக வேண்டிய சூழல் ஏற்படும்.
இவர்கள் வந்துட்டு அவங்களுடைய உதவி தேவையில்லை, ஈவன் காங்கிரஸ் உதவியே தேவையில்லைல்ல. அப்போ இந்த 25 பேர் போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. 25 பேர் போகணும்னா எலெக்ஷன் நடக்கணும். எலெக்ஷன் நடந்து அந்த 25 பேரும் திரும்பவும் டிவிகே மூலமாக ஜெயிச்சு வரணும். அப்போ வந்து திமுக 25 பேரில் பாதி பேர் திமுக ஜெயிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்க. என்ன பண்ணுவீங்க? திமுகவுடைய ஸ்ட்ரென்த்து கூடிரும். இல்லை அந்த பாதி பேரில் ஏடிஎம்கே ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏடிஎம்கே ஸ்ட்ரென்த்து வந்து அவங்க வந்து 47 ரீட்டைன் பண்ணுவாங்க. இது நடக்கும்ல. டிவிக்கே தான் ஜெயிக்கணும்னு என்ன நிச்சயம் இருக்குது? இது எல்லாமே இண்டிபெண்ட்டாக அந்தந்த ஏடிஎம்கேனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு, எடப்பாடியினுடைய செல்வாக்கு, ஏடிஎம்கே ரெட்டால செல்வாக்கு, எம்ஜிஆர் ஜெயலலிதா அவர்கள் செல்வாக்கு மூலமாக ஜெயிச்சு வந்தவர்கள். நாளைக்கு மக்கள் இதே மாதிரி பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. இதில் ஒரு சோஃபா பாலிடிக்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க. விஜய் போராட்டத்துக்கு முன்னாடி ஒரு சோஃபா போதும், இது என்ன அதுன்றது ஒரு விமர்சனம் வருது. எதுக்கு தான் அந்த சோஃபாங்களா சார்? தெரியலையே எனக்கு. நான் வந்து ஏதோ ஒரு படத்தில் இது மாதிரி காட்சி வருதுன்னு சொன்னாங்க. நான் அந்த படம் பார்த்ததில்ல. புஷ்பா படத்தில் வந்து இந்த மாதிரி சோபா போகும், சோபாவில் பணம் போகும், பணத்தின் மூலமாக இவர்கள் வந்து ஹார்ஸ் ரைடிங் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து உதயநிதி ஸ்டாலின் குற்றச்சாட்டு சொல்லும்போது தான் எனக்கு தெரியும். ஓ, அப்படி ஒரு படம் வந்திருக்கு, அந்த மாதிரி ஒரு படத்தில் இந்த மாதிரி ஒரு சீன் இருக்குது அப்படின்னு நான் படம் பார்க்கல, எனக்கு தெரியாது. அது நம்ம வந்து எந்த அளவுக்கு அது உண்மைன்னு நம்ம வந்து விசாரணை பண்ணால் தான் தெரியும். அது ப்ராப்பரான விசாரணை நடத்தினா தான் அது உண்மையா அப்படின்றது புரியும். சோபாவில் ஒழிச்சு தான் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லையே. இப்போ சோபாவில் மூலமாக தான் பணத்தை கொண்டு போய் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கலாம், இல்லைன்னா அது வந்து ஒரு கோஇன்சிடென்ஸாக கூட இருக்கலாம். நம்ம அதை விவரம் தெரியாமல் அது உண்மை நிலை என்னென்று தெரியாமல் நம்ம வந்து குற்றச்சாட்டு சொல்ல முடியாது. ஆனால் ஹார்ஸ் ரைடிங் நடந்திருக்குன்றது நல்லா தெரியுது. பணம் பரிமாற்றம் நடந்திருக்கிறது. எப்படி நடந்தது என்று நம்மளுக்கு தெரியாது. ஆனால் ஏதோ பண பரிமாற்றத்தின் மூலமாகத்தான் இது நடந்திருக்கிறது என்று அதிமுகவிலிருந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அதை மறுப்பதற்கு மறுத்து இதுவரைக்கும் யாரை குற்றச்சாட்டு சொன்னாங்களோ அவர்களும் இதுவரை மறுக்கவில்லை. அப்போ அது உண்மையாக தானே இருக்கும்.